ஏய் அதெல்லாம் சரியா வை. சரிங்க அந்த பக்கம் எடுத்து வை. சரிங்க சரிங்க சீக்கிரம் சீக்கிரம். அண்ணே வந்த சொந்தக்காரங்க எல்லாரையும் பத்திரமா பஸ் ஏத்தி அனுப்பிச்சாச்சு. அப்புறம் இந்த கல்யாண பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு போக சொல்லிட்டேன். டேய் சீக்கிரம் அந்த பாத்திரத்தெல்லாம் ஏத்தி அனுப்புங்க. அடடே முகமது பாய் எங்க போயிட்டீங்க? கல்யாணத்துல நீங்க எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. பையா உங்களை தவிர எனக்கு யார் இருக்காங்க பையா? உங்ககிட்ட சொல்லாம மக்காவுக்கு போயிட்டேன். நான் வீட்டுக்கு கூட போல. எதுக்குன்னா மக்காவுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் முதல்ல யார் வீட்டுக்கு போறோமோ அந்த வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். அண்ணி அங்க இருக்காங்க. உள்ளதான் இருக்காங்க. நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டுட்டு போங்க. சரி சரி சரி. சின்னவனே கல்யாணம் சூப்பரா நடந்துச்சுல? சூப்பர்ப்பா. ஒன்னும் குறைலாம் ஒன்றும் இல்லையா? பிரமாதமா இருந்ததுன்னு எல்லாரும் சொன்னாங்க. சரி தங்கச்சியுடைய மாமனாருக்கு ஏதோ ஒரு வேண்டுதலாம். சின்ன திருப்பதி வரைக்கும் போகணுமா? நானும் அம்மாவும் இங்க இருந்தாகணும். நீங்க 2 பேர் போயிட்டு வாங்க. நீங்க 2 பேரும் கோயிலுக்கு போய் கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா நிம்மதியா இருக்கும். என்ன போயிட்டு வரீங்களா? அவங்க உள்ள எங்கே தான் அவங்ககிட்ட நான் சொல்லணுமா? இல்ல நானே சொல்லிக்கிறேன். சரி போயிட்டு வா. ஏய் அந்த கிஃப்ட் எல்லாம் எங்கடா போச்சு? ரொம்ப அதிர்ஷ்டக்காரி என் தங்கச்சி. நாங்களே தெரிந்தா கூட இப்படி ஒரு நல்ல சம்பந்தம் அமைஞ்சிருக்காது. எங்க எல்லாரும் சார்பா உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். தம்பி இது கூட உங்க அப்பா கத்து கொடுத்த பண்புன்னு நினைக்கிறேன். எப்பவும் நல்ல வார்த்தைகளே பேசுறதுக்கு உங்க அப்பாவால எப்படி முடியுது? நல்ல குடும்பம்ப்பா. கல்யாணத்தோட முக்கியமான அட்ராக்ஷனே அண்ணன் தம்பிங்க நீங்க 2 பேரும் தான். எப்பவும் நீங்க இப்படியே இருக்கணும், ராமலட்சுமண மாதிரி. சொல்றா. டேய் என்னடா சொல்லு. டேய் போன் பண்ணிட்டு பேசாம இருந்தா எப்படி? நீ சொல்லு. நானு நீ எதுக்குடா பூந்தொட்டி உதச்சிட்டு போன? எதுக்குடா உதச்சிட்டு போன? எங்கடா இருக்க? ஏய் சொல்லு எங்க இருக்க? போன் போய் வந்துடுறேன். நீ சாப்பிட்டியாடா? என்ன இல்லை, பசி உயிர் எடுக்குது. சரி போய் சாப்பிடு. போதும் போதும் போதுமா. சாப்பிடுறா. அங்க சாப்பிடுறது வயிற்றுக்கு ஆகுமோ ஆகாதோ. கொஞ்சம் போதும் 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 சாப்பிடுறா. மறுபடியும் எப்ப வர போறியோ தெரியல. டேய் என்னடா கொறிக்கிற? இப்படி சும்மா உட்காந்துருக்காம போய் எல்லாத்தையும் எடுத்து வை. அடியே சீதா, எல்லாத்தையும் எடுத்து வச்சிடாத. எப்பவும் போல மறுபடியும் வருவான், அப்ப தேவைப்படும். இந்த தடவையாவது எதையாவது தேடிக்கங்கடா. எத்தனை நாளைக்கு இப்படியே இருப்பீங்க? டேய் சின்னவனே, நீ போகும்போது பெரியவனையும் கூட்டிட்டு போடா. அவன் இங்க இருந்தா ஊர்ல எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுட்டு இருப்பான். அன்னைக்கு கல்யாணத்துக்கு வந்தவர் அவனை மெட்ராஸ்க்கு வந்து பார்க்க சொன்னார்ல, அதை அவங்ககிட்ட எடுத்து சொல்லி கூட்டிட்டு போ.
பெரியவன் வந்துட்டான், சாப்பாடு எடுத்து வை. சாம்பார் கொஞ்சம் போடுடா. எல்லாம் முடிஞ்சு போச்சு. பெரியவனே மோர் குடிடா. டேய் டேய், இவங்க வெட்டி பேச்ச கேட்டு உட்காந்துட்டு இருக்கியா? எந்திரிச்சு வாடா, ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு. இது பாருமா, நான் போகல, நீங்க வேணும்னா போங்க. என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாதா? பெரியவனை பாத்துக்க. என்ன ஆபீஸ்ல இன்னும் 2 வாரம் லீவ் சொல்லிட்டு வந்துருங்க. ஹனிமூனை நல்லா கொண்டாடிட்டு வாங்க மாப்ள. சரியா சொன்னீங்க. இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப வித்தியாசமா இருக்கடா. இதே இவனுக்கு வேலை இல்லைன்னா பொண்ணையும் கொடுத்து ஹனிமூனுக்கு அனுப்புவாங்களா? சீக்கிரம் வந்துடுறேன். எப்படி இந்த தடவை எல்லாம் நல்லா அமையும். அம்மா சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. சரி, இதை பணம் வச்சிருக்கியா? இருக்கு. எங்க வச்சிருக்க போற? இருக்குடா. இந்த இருக்குன்னு சொல். வச்சுக்கடா, வச்சுக்க. ஏறு. இதுக்குள்ள பாடுற எவ்வளவு பேர் இருக்காங்க, நிக்க கூட இடம் இல்ல. சரி, போன உடனே ஃபோன் பண்ணு. பண்றேன். எதுக்கு நீயே கொஞ்சம் யோசிற? எதை பத்திடா? அதான் அம்மா சொன்னதை பத்தி. பார்க்கலாம். பார்க்க வேணாம், ஒரு முடிவெடு. இப்பவே வந்துட்டோமா? இப்பயா வரட்டுமா சொல்லு. வித்தியாசமானவன்டா நீ. வா ஏறு. இந்த யுகத்துல கண்டுபிடிச்ச மகா மட்டமான விஷயம்னா இது ஒண்ணுதான்டா. உங்க அண்ணன் சூப்பரா இருக்காண்டா. எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம சிம்பிளா, பாக்குறதுக்கு நல்ல பலசாலியா பீம மாதிரி இருக்கான். நம்ம ஹீரோக்கு என்னடா குறைச்சல்? கல்யாண வேலை பார்த்ததுல கொஞ்சம் கலர் குறைஞ்சு போச்சு. செம்பரம் பாக்க தண்ணி பட்டா எல்லாம் சரியாயிரும். வாய் முடுறா முனியாண்டி. கலர் குறைஞ்சு போயிட்டான், இழைச்சு போயிட்டான், குண்டாயிட்டான். முதல்ல இந்த வெட்டி பேச்ச விடுங்கடா, நாடு சீக்கிரம் உருப்படும். கொஞ்சம் தள்ளுடா. டேய், எப்ப பார்த்தாலும் ஏதாவது பேரை சொல்லி நான் கலாய்ப்பான்ல. இப்ப பாரு அவன் என்ன பண்றேன்னா. டேய் சின்னவனே, சிகரெட் குடுறா. ஒன்னதாண்டா குடுறா, வாய் ஒரு மாதிரி இருக்கு. இதே எங்க மதுரைன்னு வச்சுக்கோ, சிகரெட்னு கேட்ட உடனே 2 சிகரெட்டை பிச்சு வானத்துல போட்டு கேட்சுன்னு சொல்லுவோம், தெரியுதா? பழைக்கிறதுக்கு எதுக்கடா இவ்வளவு வேஷம் போடுறீங்க? எவனும் சந்தோஷமாவும் இல்லை, அதே நேரத்தில் எவனும் வெட்டியாவும் இல்லை. ஹலோ சின்னவனே. ஹலோ சின்னவனே. ஹலோ, சிக்னல் கரெக்டா கிடைக்கல. ஹலோ சின்னவனே. என்னடா கண்ணா புஜ்ஜி பையா, எதுக்கு டென்ஷன் படுற? ஈசிஆர் ரோட் செமத்தியா இருக்கு. உன்னை கேட்டேன்னு சொல்லிச்சுப்பா. மறுபடியும் இன்னைக்கு வர சொல்லிச்சு. வரியா? நீமா சென்னை வந்திருக்க? என்ன உனக்கு இப்பதான் தெரியுதா? நான் கோச்சுக்கிட்டேன், உன் கூட பேச மாட்டேன். ஐ ஹர்ட் டு. மண்டைய காய விடுறல. நான் சென்னை வர போறேன்னு உனக்கு ஃபோன் பண்ணா நீ போனை வச்சுட்ட. போனவே அப்புறம் பேசுறேன். யாரா? சொந்தக்காரங்க. ஊரெல்லாம் சொந்தக்காரங்க தானே நமக்கு. மொத்தத்தை நீயே தின்னு, அவனுக்கு எதுவும் கொடுக்காத. குதிரை வண்டிக்கார மாதிரி ஆயிட்டான். நீனடி சடனா சென்னையில மார்க்கெட்டை போட்ட? அமெரிக்கால இந்த அக்கா வரல, ரிசீவ் பண்றதுக்காக வந்தோம். எல்லாரும் வந்திருக்கோம். அது சரி, நான் உனக்கு மாமா பத்தி சொல்லல. சூப்பர், கல்யாணத்துல பாத்திருப்பியே. அழகா இருக்காருல்ல? அவனுக்கு குட்டிக்காரனை போட தெரியுமா? ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா போதுமே இன்னொருத்தர் பத்தி, உடனே ஐயாவுக்கு கோபம் வந்துரும். பாத்தியா மூக்கு எப்படி செவந்திருக்குன்னு? பேசிக்கா பசங்க எல்லாம் நல்லவங்க தான், அதனால உனக்கு கோபம் வந்திருக்கு. காத்து, இந்த காத்தோட மகிமை அப்படி. சான்ஸ் கிடைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கணும் கண்ணா. கிவ் அண்ட் டேக் பாலிசி பத்தி தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு நிமிஷமா, ஒரு நிமிஷம். ஏய், ஒரு பக்கம் ரோமியோ, இன்னொரு பக்கம் தேவதாஸ், கொஞ்சம் தாண்டி போனா மஜ்னு. இவனுங்க எல்லாம் காதல்ல சரித்திரம் படிச்சவனுங்க, ட்ரெண்ட் செட் பண்ணவனுங்க. இவங்க எல்லாத்தையும் விட மேல ஒரு பொண்ணா பிறக்கிறது இவ்வளவு அதிர்ஷ்டமா, ஒரு பொண்ணா பிறக்கிறதுல இவ்வளவு சந்தோஷமா அப்படின்னு ஒன்று ஆச்சரியப்பட வைப்பேன். இந்த கட்டி பிடிக்கிறது முத்தம்லாம் போனஸ். வா தொட்டுக்கோ, கட்டிக்கோ, முத்தம் கூட. யார் பார்த்தா நமக்கு என்ன? நீ உன் வேலையை கண்டினியூ பண்ணுமா. அப்புறம் அப்புறம் நீயே சொல்லு. சரியா? மனசுல இருக்கிறத சொல்லு. இந்த டைம்ல வேண்டாம், சத்தியமா போய் தான் பேசுவேன்.